மார்ச் 1ஆம் தேதி காஞ்சிபுரம் பரந்தூர் வீனஸ் அரங்கத்தில் மாலை 3 மணிக்கு அனைத்து வேளாளர் முதலியார் பிள்ளைமார் ஒற்றுமையை வலியுறுத்தி நடைபெறும் தமிழக நீதிச் சங்கத்தின் முதல் மாநில மாநாடு. அழைக்கிறார் நிறுவன தலைவர் காஞ்சி தமிழன் டாக்டர் என் கார்த்திகேயன். அனைவரும் அலைகடலென திரண்டு வாரி வாரி. திமுக கையில் ஏற்கனவே 4 வகுப்பாளர் டீம் வச்சிருக்காங்க. பெண் நிறுவனம் 1, சுனில் கனோல் 1, இன்னும் 2 பேர். ஸோ அது தவிர உளவுத்துறை இத்தனையும் தாண்டி இப்போ ஒரு கட்சியாக வெளியிலேருந்து இழுக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் பலம் இல்லைன்னு ஆகுது. பட் ஓபிஎஸ் அதிமுகவுக்கு மிகப்பெரிய விசுவாசியாக 91லேருந்து இதுவாக இருக்கார். 96ல் டிடிவியோடு மிக நெருக்கமாகி அந்த தேர்தலில் அவரை எம்பியாக்க ஜெயலலிதா பதவி நீக்கம் செய்யப்பட்ட போது முதல் முறை எம்எல்ஏவான இவருக்கு இது முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு ராஜினாமா பண்ணுறாங்க. ஸோ அவர் போய் திமுகவில் சேர போறேன்னு அறிவித்த உடனே அவருடைய மகள் கேட்டாங்களாம், இது ஜெயலலிதா படத்தை காட்டிட்டு இதை எடுத்துட்டு வேற படம் மாற்றுவீங்களான்னு கேட்ட உடனே என்னுடைய மனசாட்சி உறுத்தியது, நான் அரசியலிருந்து ஒதுங்கிறேன்னார். இவர் மிகப்பெரிய அளவில் நிதியமைச்சராக 8 வருஷமா இருந்திருக்காரு. பெரிய அளவில் நிதி சேர்த்தார் என்றும் சொல்லப்படுகிறது. இவருடைய நிதி பாஷ்யம் மற்றும் காசா கிராண்டே இருந்ததுனால இதை தாண்டி இவருடைய மிகப்பெரிய பலம் முக்குளத்தூர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பது. ஸோ இப்போ திமுக போய் எடுக்கிற எல்லா சர்வேலையும், அதாவது சென்ற தேர்தலில் 2021 நான் சொல்லியிருப்பேன், தேர்தலுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி திமுக பொதுக்குழு உறுப்பினருடைய மகன் ஒருவர் சொன்னது, நாங்கள் மெட்ராஸ் பெல்ட்டில் 80 சீட் ஜெயிப்போம், இப்போ ஓபிஎஸ் அதிமுக அங்கே கோயம்புத்தூர் பெல்ட்டில் 80 எடுப்போம், யார் மதுரை பெல்ட்டில் 50 சீட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வெல்ல முடியும், அப்படி டெல்டாலையும் ஓரளவு நாங்கள் எடுப்போம், பட் மதுரை அதுதான். இவருக்கு சபாநாயகர் பதவியும் துணை முதல்வர் பதவி ரவீந்திரநாத்துக்கும் அப்படின்னு வருது. இப்பொழுது சபரீசனோடு தன்னுடைய கூட்டணிகளுக்கு பணம் கொடுத்து வச்சுக்கிறது மாத்திரம் இல்லாமல் புது கட்சிகளை வாங்கறதுக்கும் பணத்தையும் பணச்செல்வாக்கையும் பயன்படுத்திக்கிறார். இது சரியா தவறான்னு சொல்லி பார்த்தா, நம்ம ஊழல் செஞ்சு சம்பாதிக்கிறவனை அவன் கெட்டிக்காரையா நல்லா சம்பாதிச்சாங்கிறான், நேர்மையா இருக்கிறவரை பொழைக்க தெரியாதவர்னு நம்ம அரசியல்ல பார்க்கிறோம். ஸோ ஸ்டாலினுடைய உத்தி மிக தெளிவாக போயிட்டு இருக்கு. ஒன்னே ஒரு சின்ன வீக் லிங்க் இன்னைக்கும் இருக்குன்னா, ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ன்னு திமுகவில் இருந்து சொல்லலாமா சொல்ல முடியாதா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. பட் எதானாலும் தேர்தலுக்கு ஒரு 1.5 மாதங்கள் 2 மாதங்களுக்கு முன்னாடி இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது கொஞ்சம் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பட் நம்ம பேசிதான் ஆகணும் இல்லையா? இல்லை, இதில் 2-3 விஷயம் இருக்குது. திமுக தன்னை வலுப்படுத்தி கொள்கிறதுங்கிறது ஒரு பார்வை. ஆனால் இன்னைக்கு நம்மளே என்ன பண்ணுறோம், அங்கங்கே போய் நீங்களும் சர்வே எடுக்கிறீங்க எப்படி இருக்குன்னு. ஸோ திமுக கையில் ஏற்கனவே 4 வியூக வகுப்பாளர் டீம் வச்சுருக்காங்க. பெண் நிறுவனம் 1, சுனில் கனோல் 1, இன்னும் 2 பேர். ஸோ அது தவிர உளவுத்துறை இத்தனையும் தாண்டி இப்போ ஒரு கட்சியாக வெளியிலேருந்து இழுக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் பலம் இல்லைன்னு ஆகுது. பட் ஓபிஎஸ் அதிமுகவுக்கு மிகப்பெரிய விசுவாசியாக 91லேருந்து இதுவாக இருக்கார். 96ல் டிடிவியோடு மிக நெருக்கமாகி அந்த தேர்தலில் அவரை எம்பியாக்க ஜெயலலிதா பதவி நீக்கம் செய்யப்பட்ட போது முதல் முறை எம்எல்ஏவான இவருக்கு இது முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு ராஜினாமா பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை அதே மாதிரி அடுத்த 2 முறையும், அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்துலலாம் நான் முதல்வர்னு அசெப்ட் பண்ணாமல், கிட்டத்தட்ட அவங்க பாஷையில் சொல்ல போனால் ராமாயணத்தில் எப்படி பரதன் ராமருடைய பாதுகையை வச்சுட்டு அரசாட்சி செய்யலைங்கிற மாதிரி ஒரு ஒபீடியண்ட்டாக இருந்தார் என்ற ஒரு மரியாதை உண்டு. ஆனால் அவரையே திருப்பி ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு சசிகலா அன்னைக்கு பதவி ஏற்ற போது அவர் எடுத்துக்கிறார், அவர் இப்பொழுது கட்சியை கைப்பற்ற பார்க்கிறார் என்று சொல்லிட்டு திடீர்னு சசிகலா நான் முதலமைச்சராகிறேன் என்று சொல்றாரு. அப்போ இவர் துக்ளக் குருமூர்த்தி அவர்களிடம் வருத்தம் தெரிவித்தாராம். என்ன போய் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ண சொல்கிறாங்க, நான் 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கேன், அப்போ ஏன் இதை பண்ணுற
ஆம்பளையா ஆண்மையோடு போய் இது உண்ணாவிரதம் இரு அப்படின்னு அவர் ஐடியா கொடுக்க தர்ம யுத்தம்னு ஆரம்பித்தார் என்று வருகிறது. யாரால் இவர் முதல் முறை முதல்வரானதும் சசிகலா டிடிவி நட்பால், 3வது முறை ஆன பிறகும் நீக்கப்பட்டார். இப்போ குன்னம் ராமச்சந்திரன் தான் மிகச் சிறப்பான இது. அவர் போய் திமுகவில் சேர போறேன்னு அறிவித்த உடனே அவருடைய மகள் கேட்டாங்களாம், அம்மா, குன்னம் ராமச்சந்திரனுடைய மகள், அம்மா படம் எம்ஜிஆர் இது ஜெயலலிதா படத்தை காட்டிட்டு இதை எடுத்துட்டு வேற படம் மாற்றுவீங்களான்னு கேட்ட உடனே என்னுடைய மனசாட்சி உறுத்தியது, நான் அரசியலிருந்து ஒதுங்கிறேன்னார். ஈவன் நம்ம செங்கோட்டையாரே எடுத்துக்கிட்டிங்கன்னா போய் மீட்டிங்கில் பல இப்போ ரீசெண்டாக அந்த ஜெயலலிதா படத்தை எடுத்து விட்டார்னு வருது. ரீசெண்டாக வந்த படத்தில் ஆரம்பத்தில் பேசுகிறப்பையும் புரட்சி தலைவின்னு தான் ஆரம்பிச்சுட்டு அவர் மாற்றிப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு 30 வருடம் இப்படி இருந்துட்டு இன்னைக்கு மாறுவது. ஆனால் இதுக்கு பின்னாடி 40 வருஷம் கூட இருக்கும். 95ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே, 89 96 தான் முதல் முறை எம்எல்ஏ ஆயிருக்காரு. இல்லை ஏடிஎம்கேயோட ஜேர்னியை சொல்கிறேன். இல்லை ஓகே, 89 என்ன சொல்கிறாங்க, ரைட். நான் சொல்கிறது இப்போ அதையெல்லாம் தாண்டி இவர் மிகப்பெரிய அளவில் நிதியமைச்சராக 8 வருஷமாக இருந்திருக்காரு. பெரிய அளவில் நிதி சேர்த்தார் என்றும் சொல்லப்படுகிறது. இவருடைய நிதி பாஷ்யம் மற்றும் காசா கிராண்டே இருந்ததுனால ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் சபரீசனை போய் சந்திச்சார் ஓப்பனாக எல்லாருக்கும் முன்னாடி. ஆமாம், அது ஃபோட்டோவை நான் வீடியோ ஆன்லைன்லேயே வந்திருக்கும். ஸோ அதன் பிறகு சிஎம் எங்கே வாக்கிங் போவாரோ அங்கே போய் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அடுத்த 2 நாள். ஸோ இவர் முழுக்க அந்த இது எல்லாத்த விட உச்சக்கட்டம் என்னன்னு சொன்னால், இவர் தனி கட்சி ஆரம்பிக்காம நான் கட்சியை கைப்பற்றுவேன் என்று தான் சொல்லிட்டு இருந்தார். சார், ஒரு தலைமையான லீடர்னா உன்னை சுற்றி 10 பேர் நீ சொன்னா செய்கிற மாதிரி இருக்கணும், அதை ஜெயிக்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ இவர் வெளியில் வந்தப்போ 12 எம்எல்ஏ முதல் முறை வந்தாங்க. அதன் பிறகு இவர் உள்ளே போயிட்டு திருப்பி ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து நீக்கின உடனே இவரை நம்பி ஒரு இது கூட வரல. இன்னொன்று, அங்கே வானகரத்தில் மீட்டிங் நடக்குது பொதுக்குழு. இவர் போய் ஒரு டீமை கூட்டிகிட்டு போய் 2022 ஜூலை 11 அதிமுக அலுவலகத்தை கைப்பற்றார். கிட்டத்தட்ட அதுக்கு போலீஸ் துணை இல்லாமல், திமுக துணை இல்லாமல் செஞ்சிருக்க முடியாது. ஸோ 2022 முதலாகவே இவர் திமுகவுடன் நட்பாக இருந்து கொண்டு கட்சியை அதிமுகவை வீக் பண்ணணும்னு இவரை திமுக யூஸ் பண்ணியிருக்கு என்ற சந்தேகம் உண்டு. இதை தாண்டி இவருடைய மிகப்பெரிய பலம் முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பது. ஸோ இப்போ திமுக போய் எடுக்கிற எல்லா சர்வேலையும், அதாவது சென்ற தேர்தலில் 2021 நான் சொல்லியிருப்பேன், தேர்தலுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி திமுக பொதுக்குழு உறுப்பினருடைய மகன் ஒருவர் சொன்னது, நாங்கள் மெட்ராஸ் பெல்ட்டில் 80 சீட் ஜெயிப்போம், ஓபிஎஸ் அதிமுக அங்கே கோயம்புத்தூர் பெல்ட்டில் 80 எடுப்போம், யார் மதுரை பெல்ட்டில் 50 சீட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வெல்ல முடியும் அப்படின்னு. டெல்டாலையும் ஓரளவு நாங்கள் எடுப்போம், பட் மதுரை அதுதான் 29 சீட்டில் கிட்டத்தட்ட 2000 ஓட்டுக்கு கீழே போச்சு. அதற்கு டிடிவி அவர்கள் செய்யலை. இன்னொரு காரணம் சொல்லப்பட்டது, வன்னியர்களுக்கு கடைசி நிமிஷத்தில் அந்த 10% ஓட்டு கொடுத்தது, முக்குளத்தோர் போன்ற மற்ற சமூகங்கள் எதிராக போனது. ஸோ இப்போ டிடிவி வந்த உடனே உங்களுக்கு அந்த முக்குளத்தோர் பேட்சை அதிமுக சைடில் பண்ணிட்டாங்க. அப்படின்றப்ப அதை உடைக்கணும் என்பதற்கும் இதாக இருக்குது. இன்னைக்கு காலையிலேருந்து நான் வெவ்வேறு பத்திரிகைகள் பார்த்தா, ஒரு பத்திரிகை ஏஷியா நெட்டில் இவருக்கு சபாநாயகர் பதவியும் துணை முதல்வர் பதவி ரவீந்திரநாத்துக்கும் அப்படின்னு வருது. ஸோ அந்த அளவுக்கெல்லாம் கொடுப்பாங்களா? இதில் ஒரு பெரிய சேனலில் ஒரு டிபேட் அப்போவே சொன்னாங்க, தேமுதிகவை வாங்கியது ஏலத்தில் அண்ணாமலை படத்தில் வந்த மாதிரி 3 கோடி ரூபாய் நிலத்தை 12 கோடிக்கு வாங்கின மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு பத்திரிகையாளரிடம் நேரடியாக பிரேமலதாவுடைய உதவியாளர் சொன்னதாக வந்த செய்தி, 10+1 10 எம்எல்ஏ + 1 எம்பி ராஜ்யசபா எம்பி என்று தேமுதிக கொடுக்கப்பட்டதுன்னு, இவர்களுக்கு ஐயப்பன், ஓபிஎஸ் மற்றும் ரவீந்திரநாத், இன்னும் ஒருவர் 4 குறைந்தபட்சம் 4 எம்எல்ஏ என்று இவங்களுக்கெல்லாம் கொடுத்தா அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்? நேற்றைக்கு கூட இது நம்ம விசிகேலேருந்து நாங்கள் குறைந்தபட்சம் 2 இலக்கம் அப்படிங்கிறாரு. இவர் கேட்குற ஆங்கர் கேட்குறப்ப 99 2 இலக்கம் தானே, இல்லை 25 குறையாது அப்படின்னு பேசுகிறார். ஸோ பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே நீங்கள் ரேஷன் கடைக்கு போய் அரிசி வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் போய் நிற்கிறப்ப நீங்கள் சர்க்கரையும் ஏதோ வாங்கணும்னு இருக்கீங்க. கொஞ்சம் வயசானவர் பழைய பை எடுத்துகிட்டு வந்துட்டு 10 கிலோ அரிசியை ஒரு பையில் வாங்குவார். அவர் எடுக்கிறப்ப எங்கேயோ ஒரு சின்ன லீக் ஆகும், மூட்டையை கட்டுவார். திருப்பி தூக்குனா இன்னொரு வீட்டில் வரும், அதையும் கட்டுவார். திருப்பி தூக்குனா காது அருந்து போகும், அவர் தோளில் வச்சுட்டு போவார். அந்த மாதிரி நிலைமையில் ஒரு நம்ம இது ஷேர் ஆட்டோ மாதிரி வர்ற எல்லாரையும் தேமுதிகவை ஏற்றிட்டாரு, இதை ஏற்றிட்டாரு, இப்போ கமலஹாசன் தன்னோட ஏற்றிக்கிட்டாரு, இப்போ ஓபிஎஸ் சேர்க்கிறாரு.
சேர்க்கிறாரு. வலு சேர்க்கலை, ஏற்கனவே வண்டி சாயிற நிலைமையில இருக்கிற ஆள் எல்லாருமே ரிட்டையர், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் விசிகாவாக இருக்கட்டும், எனக்கு போன தடவை கொடுத்தது பத்தாதுன்னு இருக்கிறப்ப வண்டி கொடை சாயிற நிலைமையில இன்னும் மேலே சேர்த்தீங்கன்னா இன்னும் என்ன ஆகுங்கிறதா நிலைமை. திமுக குறைஞ்சி சீட்டை குறைச்சிக்கணும். ஆனால் ஒன்று இதே நேரத்தில் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கூட்டணி கட்சியும் விடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்காங்க. அதாவது ஜெயலலிதா என்ற ஆளுமையின் வெற்றி என்ன பார்த்தீங்கன்னா 96 தோத்த உடனே ஒரு பக்கம் பாமகவை இழுத்தாங்க, ஒரு பக்கம் மதிமுகவை இழுத்தாங்க, பாஜகவையும் இழுத்து 98 திருப்பி ஜெயிச்சு காட்டினாங்க. அதே மாதிரி 2004 தோற்றவுடன், அதாவது அவங்க வெறும் பாஜகவோட கூட்டணி இருந்து பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 4 தோக்குறாங்க. உடனே மதிமுக பாமக விசிக எல்லாம் தன் பக்கம் இழுத்தாங்க. அதற்கு பணபலத்தை அவர்கள் பயன்படுத்தியிருக்கலாம். ஒன்று கலைஞர் என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒன் வே டிராஃபிக், கொடுத்தா வெளியில வராது. ஆனால் இப்பொழுது சபரீசனோடு தன்னுடைய கூட்டணிகளுக்கு பணம் கொடுத்து வச்சுக்கிறது மாத்திரம் இல்லாமல் புது கட்சிகளை வாங்கறதுக்கும் பணத்தையும் பணச்செல்வாக்கையும் பயன்படுத்திக்கிறார். இது சரியா தவறான்னு சொல்லி பார்த்தா, நம்ம ஊழல் செஞ்சு சம்பாதிக்கிறவனை அவன் கெட்டிக்காரையன் நல்லா சம்பாதிச்சாங்கிறான், நேர்மையா இருக்கிறவரை பொழைக்க தெரியாதவர்னு நம்ம அரசியல்ல பார்க்கிறோம். ஸோ ஸ்டாலினுடைய உத்தி மிக தெளிவாக போயிட்டு இருக்கு. ஒன்னே ஒரு சின்ன வீக் லிங்க் இன்னைக்கும் இருக்குன்னா, காங்கிரஸ் இன்னும் வருமா வராதா? ஏன்னா சோடங்கர் அவர்கள் முந்தானேத்திக்கு கூட நாங்கள் விஜயோடு பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார். தெளிவாக 2 விதமாக ஒரு லெட்டர் ஒன்று, அதாவது திரு வேணுகோபால் வந்தப்போ அவர் எங்கிருந்தோ நேரடியாக வந்துட்டார். ஆனால் சோனியா கிட்ட இருந்து ஒரு லெட்டரை வாங்கிட்டு முன்னாள் சத்தீஸ்கர் முதல்வர் KP சிங்தேவ் எடுத்துட்டு வர்றார். அதை படித்தா 45 லெட்டருக்கு 45 சீட்டு குறையக்கூடாது, 2 ராஜ்யசபா, அதை தவிர சேர்மன் பதவிகள்னு எல்லாமே அந்த லெட்டரில் இருக்குங்கிறாங்க. ஸோ இதுவும் ஸ்டாலினுக்கு பிடிக்கல. அப்படிங்கிறப்ப திருப்பி அடுத்த நாள் மீண்டும் கனிமொழி போய் கனிமொழியை சோடங்கர் சந்திக்கிறார். அதிலும் திருப்தி ஏற்படவில்லை. இது ஓடிட்டு இருக்கு. பட் அவர்களையும் விடக்கூடாதுன்னு பணத்தால் 2 மாநில தேர்தலுக்கு அஸ்ஸாமுக்கும் கேரளாவுக்கும் கொடுத்துருக்கேன்னு சொன்னாலும் ஆட்சியில் பங்குங்கிறத வேண்டால் பின்னால் ஒத்தி போடலாம், பட் சீட்டை குறைச்சிக்க மாட்டேங்கிறதுல உறுதியாக இருக்கிறார்கள். இப்ப உதாரணமா மாணிக்கம் தாக்கூர் தான் அதிகமாக தாக்கினார்னு சொல்லிட்டு தேமுதிக விஜய் பிரபாகரன் அவர் எடுத்து 4000 ஓட்டில் அதை அங்க பீட் பண்ற மாதிரி யோசிச்சா இதெல்லாம் எங்க போய் நிக்குதுன்னு தெரியல. ஆனால் இவர் பவுலிங் போடுறப்ப நம்ம உலகத்திலேயே மிகச்சிறந்த ஃபாஸ்ட் பவுலர் இன்னைக்குன்னா பும்ரான்னு சொல்கிறோம். கடைசி ஓவர்களில் நீங்கள் அவர் ஒரு அவுட் சைட் வெளிப்பக்கத்துலேருந்து பந்து வீசுவார், தலைக்கு பக்கத்துலேருந்து போடாமல். அப்படி போட்டால் எங்கே வரும்னே தெரியாது. ஆனால் அப்படி வீசுகிறப்பையும் யார்கர்னு போடுவார். இந்த யார்கர்னு எப்படின்னா உங்கள் காலை நோக்கி ஸ்டம்புக்கு நீங்கள் காலில் வாங்கினா LBW விட்டா ஸ்டம்பு போயிடும். ஸோ பேட்டை வச்சுட்டு அடிக்க தடுக்கத்தான் முடியும். ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா ஃபுட்பால் 6 அடிச்சிருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த நிலைமையில இவர் போடுகிற ஸ்டாலின் போடுற எல்லாமே யாருக்கன்னு நினைச்சிட்டு போட்டாரு. 5000 ரூபாய் கொடுத்தாரு, உடனே இவர் 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அது தவிர மாசம் 2000 ரூபாய். அதிமுக வந்தால் முதல் வருடம் 35,000 ரூபாயும், 10,000 பிளஸ் 12 மாசம் பிளஸ் 1000 ரூபாய் ஒரு பொங்கலுக்கும் தரண்டார். இவங்க 28,000 எங்கேன்னு நேத்தியிலிருந்து திமுக 28 மாசத்துக்கு அந்த 1000 ரூபாயை கொடுக்கலன்னா அது ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ திமுக போட்டதை எல்லாம் EPS அவர்கள் இப்பொழுது ஃபுல் டாஸாக அடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை தடுப்பதற்காக தேமுதிக OPS இழுத்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வன்னியல் பெட்டில் மிகப்பெரிய அளவில் அதிமுகவுக்கு செல்வாக்கு வருகிறதுன்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவரையும் 88 வயசு ஆள புது கட்சிங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே திமுகவிற்கு உளவுத்துறை ரிப்போர்ட் சாதகமாக இல்லை. அதை பேட்சப் தான் செய்கிறான்னு புரியுது. அடுத்த சில நாட்களில் தான் இன்னும் புரியும். 1ஆம் தேதி மோடி அவர்கள் வருகிறார் மதுரைக்கு. அதன் முன்னால் இந்த பக்கம் வரும். நேத்தைக்கு நம்ம நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கார், அதிமுக பிஜேபியிலிருந்து 30 எம்எல்ஏக்கள் ஆவார்கள். அங்கே அந்த தொகுதி MLA கிராமக்கல்ல அவர் பிரச்சாரம் பண்ண இடத்துல அவர் அமைச்சராகவும் கூடும் அப்படின்னு பேசியிருக்காரு. இதை தவிர்த்திருக்கலாம். ஏன்னா இவரே தான் ஒரு 4 நாள் முன்னாடி நாங்கள் அமைச்சரவையில் பங்கு கேட்கலன்னு சொன்னார். ஆனாலும் அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக சேரும் பொழுது இந்த பக்கம் புதுசா சேர்க்க, ஏன்னா முந்தா நேற்று ஒரு மீட்டிங் முடிஞ்சு வடபழனி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், கம்யூனிஸ்ட் தொழிற்சாலை தொழில போராட்டத்தப்ப அவங்க பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஏமாத்திட்டாருன்னு பேசுறாரு. அங்கிருந்து ஒரு நோட்டீஸ் வருது, உடனே SIR எடுத்து போறாங்க. ஸோ கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் இப்போ ஓட்டு போடுவாங்களா திமுகவிற்கு? விசிக தொண்டர்கள் ஓட்டு போடுவாங்களா? காங்கிரஸை பற்றி சொல்லவே வேண்டாம். கிட்டத்தட்ட 1980 எலெக்ஷனோ இல்லை 2011 எலெக்ஷனில் 63 சீட்டு வாங்கிட்டு இவங்க 5 சீட்டு, அவங்க 23 சீட்டு குறைஞ்ச மாதிரி கூட்டணி நிறைய கட்சி சேர்ந்தாலும் பலம் இல்லாமல் குறைகிறதாங்கிறதான் பார்க்க வேண்டியிருக்கு. இதில் விஜய் அவர்களுடைய அந்த வழி அப்படிங்கிறது ஓரளவு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கோ?
எந்த வழி சொல்றீங்க? அதாவது ஜெயிப்பதற்கு உண்டான சர்வே இல்ல அது இருக்கு கண்டிப்பாக. அதாவது விஜய்க்கு என்ன ஓட்டுன்னு யாருக்கும் தெரியாது சார். இப்ப நம்ம வந்து விஜயை விட சூப்பர் ஸ்டார் என்று சொன்னால் சிரஞ்சீவி எடுத்துக்கலாம். ஒரு எலெக்ஷன்ல அவர் 18% ஓட்டும் 18 சீட்டுகளோ என்னமோ ஜெயிச்சார். அதுதான் அதிகபட்சம். அதான் 2009 அசம்பிளியில் அதுதான் ஹையஸ்ட் ஒரு இவர் சாதித்து காட்டியது ஒரு நடிகர் முதல் எலெக்ஷன்ல. எம்ஜிஆர் எல்லாம் சொல்ல முடியாதுன்னா எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி 25 வருஷத்துல எலெக்ஷன்ல இருக்கார். ஸோ அதை தொடக்கூடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் பீகாரில் பிரசாந்த் கிஷோர் பாண்டேவை எடுத்தால் 4% குறையுது. ஆனால் கடைசியாக எடுக்கப்பட்ட 2-3 சர்வேக்களில் அர்பனில் அதாவது சென்னையில் கிட்டத்தட்ட 12 சீட்டுகளில் இவர் 25% வாங்குகிறார். அதில் 5 முதலிடத்திலும் 3 2வது இடத்துலையும் மிச்சம் ஒரு 4 சீட்டில் க்ளோஸ் தேர்டுங்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க. இதுதான் இன்னும் பாதிக்கும். இவர் ஓபிஎஸ் வரனால சென்னையில் எதையுமே ஜெயிக்க முடியாது, இவராலையும் பெருசாக ஜெயிக்க முடியாது. சென்ற முறை மத்திய சென்னையிலும் கும்மிடிப்பூண்டி திருவள்ளூரிலும் டெபாசிட் தான் இழந்தாங்க தேமுதிக. ஸோ இதனால விஜயுடைய பிரிப்பு கோயம்புத்தூர் சைடில் அதிகமாக பிரித்தால் கொங்கு பெல்ட்டில் இவங்களுக்கு யூஸ் ஆகலாம். பட் அவர்களுடைய பலம் என்பதே இது வட தமிழ்நாடு. பட் என்ன ஒரு யோசனையாக இருக்குன்னால் இவரை தேமுதிகவை சேர்த்தது தெலுங்கு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி எது பண்ணுற மாதிரியும் இவரை சேர்ப்பது முக்குலத்தோரை சேர்த்து ஒரு கேஸ்ட் கால்குலேஷன் போட்டு செய்கிற மாதிரி இருக்குது. இது ஒர்க் அவுட் 2001 இப்படி பண்ணாங்கல்ல? இல்லை 2001 ஜெயலலிதா என்ன பண்ணிட்டாங்க, பிஜேபி கூட்டணி அப்படின்னு வந்த உடனே எதிரில் இருந்த 2 காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் 2 கம்யூனிஸ்ட் எல்லாரையும் அங்கே கொண்டு போயிட்டாங்க. ஸோ வேறு யாருமே இல்லைன்னு ஒன்று புதிதாக கல்லூரி ஓனர்களை எல்லாரும் முதலியாருக்கு ஒரு கட்சி, யாதவருக்கு ஒரு கட்சி அப்படின்னு எல்லா ஜாதி கட்சியும் சேர்த்தாங்க. பட் அது பலன் தரல. 2011 இதற்கு மாற்றாக பாமகவையும் விசிகாவையும் ஒன்று சேர்த்தாங்க. அதன் முடிவும் 2 பக்கமும் ஜெயிக்க முடியல. அதான் சொல்றேனே, கூட்டணி இது வண்டி சாயிற நிலைமைக்கு ஏற்கனவே இருக்கிற வண்டியில் இன்னும் சேர்த்தீங்கன்னா என்ன ஆகும்? தாங்கும் சக்தி இருக்கிறதா? பணபலம் காப்பாற்றுமா? இதுதான் இதில் கேள்வி. ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.